ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்னம்ஸ் ரெசிபீஸ். ஒரு 3 இயர்ஸ்க்கு அப்புறம் டிவி ஷோஸ்க்கு போகிறேன். இப்போ வந்து டிவி ஷோஸ் எல்லாம் ரொம்ப பண்ணுறதில்ல. சரி பண்ணலாமே, இந்த வருஷம் ஒரு சான்ஸ் வந்தது, பண்ணலான்னு சொல்லிட்டு போனேன். இந்த டிவி ஷோஸ் எல்லாம் அப்லோட் ஆனதும் நான் உங்களுக்கு வந்து அதோட லிங்க் எல்லாம் என்னோடய கம்யூனிட்டியில் ஷேர் பண்ணுறேன், பாருங்கள். இப்போ முடிஞ்சால் சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். எங்கள் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூடியூப்பில் கமெண்ட்ஸ்க்கு கீழே வந்துட்டுருக்கு. அதில் போய் கிளிக் பண்ணிங்கன்னா அதோட ரேட்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வேணுங்கிற பொருளை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த ரெசிபீஸ் எல்லாம் இதில் எழுதி வச்சுருக்கேன். அதில் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது, அதெல்லாம் பார்த்து எடுத்து வச்சுருக்கேன். இங்கே தான் ரொம்ப நாளாக கூப்பிட்டுட்டு இருந்தாங்க, இங்கேருந்து ரொம்ப தூரம் அப்படின்னு நான் போகலை. இப்போ தான் சரி கூப்பிட்டாங்க, சரி போவோம் அப்படின்னு சொல்லி போகிறேன். பெசரட்டுக்கு ஊற வைக்கணும். அதுக்கு பச்சை பயிரும் அரிசியும் எடுத்து வச்சுருக்கேன். இது கடலைக்கறிக்கு எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம், சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி எல்லாம் உரிச்சிட்டு எடுத்துகிட்டு போகணும். கருவேப்பிலை, கேரட்டு, இன்னும் நிறைய காயெல்லாம் எடுக்கணும். நடுவில் எடுத்துகிட்ருக்கச்சே சரி உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்ட்டு வீடியோ எடுத்தேன். முன்னாடியெல்லாம் அப்படியே சின்ன சின்ன குட்டி டபாவில் அப்படியே எல்லாமே எடுத்து வச்சுட்டு போவேன். கட் பண்ணி கூட கொண்டு போயிடுவேன். இப்போ எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். காலையில் எழுந்ததும் எப்படி மூடுங்கிறத பொறுத்து எடுத்துகிட்டு போனோம். எல்லாமே இது உப்பு, இந்த டப்பாவில் சீரகம், இதில் வந்து கடுகு, அப்புறம் மல்லி கொஞ்சம், ஒவ்வொரு ரெசிபிக்கு என்னென்ன தேவையோ அது மாத்திரம். தாளிக்கிறதுக்கு வந்து உளுந்து, கடலைப்பருப்பு அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். சோம்பு, அப்புறம் இந்த குட்டி டப்பாவில் ஓமம். ஒரே ஒரு ரெசிபிக்கு ஓமம் தேவை, அதனால் ஓமம். இது வந்து ஒரே ரெசிபிக்கு சோம்பு தேவை, அதனால் பார்த்து பார்த்து எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இது சில்லி ஃப்ளேக்ஸு, மஞ்சப்பொடி எல்லாம் இன்னும் எடுக்கணும். இது கோதுமை மாவு பாதி எடுத்துகிட்ருக்கிறச்சியே சரி எடுத்து இதெல்லாம் பேக் பண்ணி உள்ளே வச்சுருவேன். அதுக்குள்ளே ஒரு வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்னு எடுத்து உங்களோட ஷேர் பண்ணோன்னு எடுத்துகிட்ருக்கேன். இதெல்லாம் அப்படியே மூடிடலாம். மூடி ஒன்று இப்படி எடுத்துகிட்டு போனால் நம்ம கொண்டு போகிறச்சி கொட்டி போகாது. இதையும் அப்படியே மூடிக்கலாம். சோம்பு, சில்லி ஃப்ளேக்ஸு, உப்பு. இது கடுகெல்லாம் கொஞ்சம் நிறைய எடுத்துட்டேன், எதுக்கும் தேவைன்னா அப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. இது வந்து சீரகமும் நிறையா தேவையாக இருந்தது, அதனால் நிறைய எடுத்துக்கிட்டேன். இதெல்லாம் இனி குட்டி டப்பா பார்த்து எல்லாம் கொட்டி வைக்கணும். இதெல்லாம் அங்கே அப்படியே எடுத்து வைக்கிறதுக்கு டிஸ்பிளேக்கு இதெல்லாம் அங்கே வைக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இன்னும் நிறைய சர்விங்க்கு எல்லாம் பவுல்ஸு, பிளேட்டெல்லாம் எடுக்கணும். இது வந்து கோதுமை மாவு வச்சுருக்கேன் இல்லையா, அந்த ரொட்டிக்கு டஸ்டிங்க்கு இது எடுத்து வச்சுருக்கேன். இதில் மாவு போட்டுக்கிட்டோம்னா அப்படியே டஸ்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து ஒரு ஜிப்லாக் கவரில் போட்டுக்கணும். இதெல்லாம் ஊற வச்சுட்டு அப்படியே ஒரு டப்பாவில் போட்டுக்குவேன். இந்த கூடையில் தான் வந்து பேக் பண்ணி கொண்டுட்டு போகிறேன். அப்போ தான் வந்து எதுவுமே ஆடி பேக்லன்னா அப்படி ஆடி இடி கொட்டி போயிடும். மூடியெல்லாம் திறந்து இந்த மாதிரி கூடையில் வச்சிட்டோன்னா அப்படியே நல்லாயிருக்கும். இது எல்லாத்தையும் இந்த கூடையில் எடுத்து வச்சிடலாம். காலையில் வீட்டிலேருந்து கிளம்பி இப்போ ஸ்டூடியோக்குள்ளே வந்தாச்சு. கொஞ்சம் டென்ஷனாக தான் இருந்தது. ஒரு 2 இயர்ஸ் டச் விட்டு போனதுனால கொண்டு வந்த பேக்கெல்லாம் அங்கே இருக்குது. அதில் உள்ள திங்ஸ் எல்லாம் எடுத்து வெளியில் வைக்கணும். எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு எங்கள் ஷாப்பில் இருக்க லக்ஷ்மி தான் கூட வந்தாங்க. அவங்க வந்தது எனக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருந்தது. எல்லாமே டக்கு டக்குன்னு எனக்கு எடுத்து கொடுத்தாங்க. இப்போ எடுத்துகிட்டு வந்த திங்ஸ் எல்லாம் இந்த டேபிள், அங்கே ஒரு பெரிய டேபிள் இருந்தது, ரொம்ப வசதியாக இருந்தது. எல்லாத்தையும் எடுத்து அப்படி வச்சுட்டோம். அதனால நின்றுக்கிட்டே நம்ம எடுத்து வைக்கிறதுக்கு சௌகரியமாக இருந்தது. இப்போ ஒவ்வொரு எபிசோடுக்கும் என்னென்ன வேணும் அப்படிங்கிறதெல்லாம் தனித்தனியாக வந்து பிரித்து எடுக்கணும். அப்படி கொண்டு வந்ததில் சிலதெல்லாம் பிக் ஷாப்பரில் கொண்டு வந்தோம். அந்த பேகு, அந்த கூடையில் கொண்டு வந்த திங்ஸ் எல்லாம் அப்படியே இருந்தது. ஆயிலெலாம் கூட அப்படியே ஊற்றாமல் மற்ற திங்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் கலைஞ்சிருந்தது. எல்லாம் எடுத்து இப்போ தான் வந்து ஒரு ஃபஸ்ட் எபிசோடுக்கு எடுத்து வச்சிட்ருக்கோம். அது வந்து போல் ரொட்டி தான், அதுதான் செய்ய போகிறேன். ஸ்ரீலங்காவோடது. அது எபிசோடு கூட ரிலே ஆகிடுச்சு. அதுக்கு தான் போல் ரொட்டியும் சம்பலும்.
5 மணிக்கு ஷூட்டிங் முடிஞ்சுது. கேப் புக் பண்ணால் 5:30 மணிக்கு தான் கிடச்சிது. ஏன்னா ரொம்ப டிராஃபிக்காக இருந்ததுனால எல்லாமே லேட்டாச்சு. அப்புறம் 5:30 மணிக்கு கிளம்பி வந்தோம். சேப்பாக்கெலாம் அப்படி மாறிடுச்சு, வேறு மாதிரி ஆயிடுச்சு. இந்த பிஆர்என் சன்ஸ் வருது இல்லையா, சேப்பாக்கில் இருக்குது. அதில் தான் அப்பா வந்து வேலை பார்த்தாங்க. அதனால் நாங்கள் சின்ன வயசில் சேப்பாக்கில் தான் இருந்தோம். அந்த பழைய ஞாபகங்கள், நினைவுகள் எல்லாம் அங்கே வர்றச்ச வந்தது. ஆனால் இப்போ சேப்பாக்கெல்லாம் ரொம்ப மாறிடுச்சு, முன்ன மாதிரி இல்லை. இந்த மெட்ரோ ட்ரெயினுக்கு அங்கங்கே அவங்க பிரிட்ஜு பாலமெல்லாம் போடுறதுனால சென்னையே வேறு மாதிரி மாறிடுச்சு. அங்கேருந்து 5:30 மணிக்கு கிளம்பினோம். டிராஃபிக் ஜாம் ரொம்ப இருந்ததுனால வீட்டுக்கு வந்து சேரவே 7 மணி ஆயிடுச்சு. எங்கே பார்த்தாலும் டிராஃபிக். நீங்களும் சுவையாக சமைக்கணுமா? எங்கள் மசாலா பொடிகளை யூஸ் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் வாங்கணுன்னா ஸ்க்ரீனில் வர்ற வெப்சைட்டுக்கும் வாட்ஸ்அப் நம்பருக்கும் போய் ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் வேணுங்கிறத வாங்கிக்கலாம். வந்ததும் கழுவ வேண்டிய பாத்திரங்கள் எல்லாம் பாருங்கள் சிங்கில் போட்டிருக்கேன். அப்புறம் இந்த மேட்டு, சாப்பிங் போர்டெல்லாம் கழுவி அப்படி வச்சுருக்கேன். ஏன்னா உட்டு இல்லையா, அதெல்லாம் அப்படி வைக்க முடியாது. அதெல்லாம் கழுவி வச்சுருக்கேன். இதெல்லாம் இங்கே இருக்குது. எல்லாம் இனி பிரித்து பார்க்கணும். இதிலெல்லாம் என்னென்ன மீதி இருக்குன்னு. இன்னும் ஒரு பேக் இருக்குது மீதி இருக்கிறதெல்லாம், அதெல்லாம் அப்புறம்தான் பிரிக்கணும். இப்போ கழுவுறதுக்காக தனியாக வச்சுருந்தேன், அதெல்லாம் எடுத்து வச்சுட்டேன் இதில். அப்புறம் கொண்டு போன கூடையெல்லாம் வந்து கழுவி வச்சுருக்கேன். இப்போ வந்து ரொம்ப டயர்டாக இருக்குது. காலையில் தான் இதெல்லாம் பண்ணலான் இருக்கேன். அவங்க எனக்கு ஹெல்ப்புக்கு வர்றவங்க இந்த மாதிரி எவர் சில்வர்லாம் கழுவுவாங்க. நான் இந்த மாதிரி மெலாமைன் அந்த சின்ன சின்ன ஐட்டங்கள்ஸ் எல்லாம் நான் கழுவிடுவேன். சிங்கில் இருந்த பாத்திரங்கள் எல்லாம் கழுவிட்டேன் பாருங்கள். இந்த கொண்டு போன டிஸ்பிளேக்கு அந்த கப்ஸு இதெல்லாம் கழுவிட்டேன். கொஞ்சம் பெரிய பாத்திரங்கள் எவர் சில்வரில் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் எனக்கு ஹெல்ப்புக்கு ஒருத்தவங்க வருவாங்க, அவங்க அப்புறம் வந்து கழுவி தருவாங்க. இந்த கூடை நான் நைட்டு கழுவி வச்சேன் இல்லையா, அதெல்லாம் நல்லா காஞ்சிருச்சு. அப்படி இந்த மாதிரி கூடை வாங்கிக்கிட்டோன்னா நமக்கு நல்லா கழுவுறதுக்கு இதுக்கெல்லாம் நல்லா இருக்கும். கழுவினாலும் நல்லா காஞ்சிரும். இப்போ இதெல்லாம் கொஞ்சம் தண்ணி வடிஞ்ச பிறகு தொடச்சிட்டு எடுத்து வச்சிடணும். இப்போ ரொம்ப நான் செராமிக்கே யூஸ் பண்ணுறதுனால இந்த மெலாமைன்லாம் யூஸ் பண்ணல. இது சரி ட்ராவலுக்கு உடையாமல் இருக்கும்னு இதெல்லாம் எடுத்துகிட்டு போனேன். நம்ம கொண்டு போகிறச்ச கேபில் எல்லாம் ஆடி செராமிக்குன்னா உடஞ்சி போயிடும். காலையில் எழுந்ததும் அப்படியே சோப்பு, லிக்விட் சோப்பு தான் போட்டு கழுவினேன். அப்போ தான் வந்து அந்த எண்ணெய் பிசுக்கு இதெல்லாம் போயிடும். கழுவி கவுத்தி வச்சுருந்தேன் இல்லையா, அது எல்லாமே நல்லா காஞ்சிருச்சு. எல்லாத்தையுமே நல்லா தொடச்சிட்டு எடுத்து அடுக்கி வச்சுருக்கேன். இதை வந்து அந்தந்த இடத்துல கொண்டு போய் இருந்த இடத்துல வந்து அப்படியே எடுத்து வைக்கணும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் அன்னம்ஸ் ரெசிபீஸை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.